Hi students, welcome to Future Vision NEET Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா law of motionல lift motion, conservation of momentum, அதுக்கப்புறம் ஃபர்தரா மூவ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம lift motionல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். lift motion ஜஸ்ட் क्वेश्चनல எப்படி கேட்பாங்கன்னா ஒரு லிஃப்ட் வந்து மேலே ஆக்சலரேட் ஆகுது, கீழே ஆக்சலரேட் ஆகுது, அதில் இருக்க டென்ஷன் என்ன, ஓகேங்களா, அந்த கயிற்றுல இருக்க டென்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா அப்வர்ட் மோஷன். ஓகேங்களா? அப்வர்ட் மோஷன் மேல் நோக்கிய இயக்கம். ஒரு மின் உயர்த்திய மேல் நோக்கி நம்ம வந்து ஆக்சலரேட் பண்ணும் போது அதில் இருக்க டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஆக்சலரேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது ஒரு லிஃப்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு இரும்பு கம்பியால் அங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, நமக்கு தெரியுமா? அப்போ அதுலேயும் ஒரு டென்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அப்போ டென்ஷன் ஒருவேளை இந்த லிஃப்ட் வந்து மேல் நோக்கி ஆக்சலரேட் ஆகுது, ஆக்சலரேஷன் டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம டென்ஷன் எங்கே இருக்கும்? இந்த கயிற்றுல இருக்கும். கீழே என்னது இருக்கும்? நார்மலாக அந்த லிஃப்டோட மாஸ்னால எம்ஜி கீழே ஆக்ட் ஆகும். இப்போ இது ஆக்சலரேட் ஆகுது, மேல் பக்கமாக ஆக்சலரேட் ஆகுதுன்னா அதோட பெரிய ஃபோர்ஸ் என்னது? மேல் பக்கமாக இருக்கும், அந்த ஃபோர்ஸ் தான் வந்து பெரிய ஃபோர்ஸ். அப்போ டென்ஷன் பெருசு, அதோட இது கம்மி. எம்ஜி ஈக்குவல் டு என்னன்னு எழுதுவோம்? எம்ஏ ஃப்ரம் நியூட்டன்ஸ் செகண்ட் லா, எஃப் ஈக்குவல் டு எம்ஏ, டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், அதுதான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ டென்ஷன் மட்டும் வேணும்னா எம்ஜி பிளஸ் எம்ஏ, இந்த எம்ஜி வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எம்ஜி பிளஸ் எம்ஜி ஆகிடும். அப்போ டி ஈக்குவல் டு எம் காமனாக இருக்குது, எம் இன்ட்டு ஜி பிளஸ் ஏ, இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஒருவேளை டென்ஷன் கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா டி ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி பிளஸ் ஏ. இது ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா நம்ம இதில் இருந்து டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த எம்ஜி அப்படியே இருக்கும், இந்த எம் மட்டும் இந்த பக்கம் வந்தால் கீழே டினாமினேட்டர் வந்துடும், அதுதான் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா. ஒருவேளை இந்த லிஃப்டையே வந்து நம்ம கீழ் நோக்கி ஆக்சலரேட் பண்ணுறோம், கீழ் நோக்கிய முடுக்கத்தில் இருக்குது ஒரு லிஃப்ட்டு. ஓகேங்களா? லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட் வந்து இங்கே எம்ஜி ஆக்ட் ஆகும், இங்கே டென்ஷன் ஆக்ட் ஆகும். ஒருவேளை ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் கீழ் நோக்கி அப்படின்னா எந்த ஃபோர்ஸ் பெருசு? எம்ஜி பெருசு, டென்ஷன் கம்மி. அப்போ எம்ஜி தான் பெருசு, பெரிய ஃபோர்ஸ் மைனஸ் சின்ன ஃபோர்ஸ், எம்ஜி மைனஸ் டி ஈக்குவல் டு எம்ஏ. அப்போ டி மட்டும் வேணும்னா எம்ஜி மைனஸ் டி இந்த பக்கம் போயிடும், இந்த எம்ஏ இந்த பக்கம் வந்தால் எம்ஜி மைனஸ் எம்ஏ. அப்போ டி மட்டும் வேணும்னா எம் இன்ட்டு ஜி மைனஸ் என் நம்ம எழுதுவோம், அங்கே ப்ளஸ் ஏன்னு வந்திருக்கும், இங்கே நமக்கு மைனஸ் ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஒருவேளை ஆக்சலரேஷன் வேணும்னா இதில் முன்ன மாதிரியே தான் இந்த ஏ மட்டும் இங்கே வச்சுட்டு எம் இங்கே வந்தால் டிவைட் பை எம்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டிவைட் பை எம்னு யூஸ் பண்ணுவோம், அதுதான் வந்து ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா. இதை வேற மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னா லிஃப்ட் மோஷனில் டென்ஷன் ஆக்சலரேஷன் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இது வேற மாதிரி கொஸ்டின் எப்படி இன்டைரக்டாக கேட்கலாம்னா ஒரு மங்கி வந்து ஒரு மரத்து மேலே ஏறுது, மரத்து மேலே இருக்க அந்த விழுதை பிடிச்சிட்டு மேலே ஏறுது, இல்லைன்னா மேலே இருந்து கீழே இறங்கி வருது, இல்லைன்னா வேற ஏதோ ஒரு பொருள் மேல் நோக்கி ஆக்சலரேட் ஆகுது, இல்லைன்னா கீழ் நோக்கி ஆக்சலரேட் ஆகுது. இந்த மாதிரி கண்டிஷன் எது கொடுத்தாலும் நம்ம இந்த ஃபார்முலாவை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருங்க? A mass of the lift is 200. Mass of the lift is 2000 kg. When the tension in the supporting cable, just ஒரு லிஃப்ட் டென்ஷன் எவ்வளோ இருக்கு? 28,000 நியூட்டன். மாஸ் எவ்வளோ இருக்கு? மாஸ் வந்து 2000 kg இன்ட்டு ஜி, எம்ஜி தான் நம்ம கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். ஓகேங்களா? இன்ட்டு ஜி. சப்போர்ட்டிங் கேபிள் இஸ் 28,000 நியூட்டன். தென் இட்ஸ் ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? முதல்ல இது அப்வர்டு போகுதா டவுன்வர்ட் போகுதான்னு கண்டுபிடிச்சா தான் அதுக்கேற்ற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு கவனிங்க. மாஸ் எவ்வளோனா இதோட எம்ஜி எவ்வளோ இருக்கும்? எம் இன்ட்டு ஜி இன்ட்டு 10ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 20,000 நமக்கு கிடைக்கும். எவ்வளோ? 20,000. இதுதான் எம்ஜி, அதாவது வெயிட்டோட வேல்யூ. ஓகேங்களா? 20 நியூட்டன். நமக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த டென்ஷனோட வேல்யூ என்னது? 28,000. அதுதான் என்னது? டென்ஷன். இப்போ 28,000 பெருசா 20,000 நம்ம பார்த்தோம்னா 28,000 தான் பெருசு. அப்போ எது பெரிய ஃபோர்ஸ்? டென்ஷன் தான் பெரிய ஃபோர்ஸ். எந்த கண்டிஷனில் டென்ஷன் பெரிய ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகும்? அப்வர்ட் டைரக்ஷனில் தான் என்ன ஆகும்? டென்ஷன் பெரிய ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகும். அப்போ டென்ஷன் மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு எம்ஏ, இதுதான ஃபார்முலாவாக இருக்க முடியும். டென்ஷன் பெருசு, எம்ஜி சின்னது இங்கே. அப்போ டென்ஷனோட வேல்யூ 28,000 மைனஸ் எம்ஜியோட வேல்யூ 20,000. ஓகேங்களா? 28,000 மைனஸ் 20,000 ஈக்குவல் டு ஏ. எம் கீழே வந்துருச்சுன்னா மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2000. ஓகேங்களா? இது ஜஸ்ட் நான் இந்த பக்கம் எழுதுறேன்.
28,000ல 20,000 போயிடுச்சுன்னா 8,000 divided by 2,000 equal to acceleration. அப்போ ஜீரோவெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி 8/2 எவ்வளோ வரும்? acceleration equal to 4 meter per second. அப்வர்டா டவுன்வர்டானா கன்ஃபார்ம் நமக்கு தெரியும் எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, டென்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னா அது அப்வர்டு தான். அப்போ 4 ஆக்சலரேஷன் வந்து 4 அப்வர்ட் டைரக்ஷனில், இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த கனெக்டட் பாடிஸ்லயே இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி டிஃப்ரெண்டான மெத்தட் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு கனெக்டட் பாடி இருக்கு. எப்படி இருக்குன்னா, ஒரு பாடி வந்து இங்க இருக்கு, சர்ஃபேஸ்ல இருக்கு, இன்னொரு பாடி ஜஸ்ட் அதுல இருந்து ஒரு டேபிள்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ண மாதிரி கீழே தொங்க விட்டுருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க, ஃப்ரிக்ஷன்லெஸ், அந்த டேபிள் வந்து ஸ்மூத் டேபிள்னும் ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம ஃப்ரிக்ஷனுக்குள்ள போகல. அப்ப இதுல வந்து ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகணும்னா இங்க என்ன ஆக்ட் ஆகும், ஜஸ்ட் இது M2 M1 கன்சிடர் பண்ணணும். இது M2G, மேல ஒரு டென்ஷன், ஒரே கயிறு, அப்ப இங்கேயும் அதே டென்ஷன் தான். இங்க மாஸ், இந்த இடத்துல இருக்கிற MGயும் மேல இருக்க நார்மலும் கேன்சல் அவுட் ஈச் அதர் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப அது கன்சிடர் ஆகாது. நம்ம இப்போ ஃபோர்ஸ் எழுதும் போது ஃபர்ஸ்ட் இந்த M2 மாஸ்க்கு எழுதணும்னா M2 கீழே, ஜஸ்ட் இது கீழே தானே ஆக்சலரேட் ஆக போகுது, ஏன்னா இது வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப இது இந்த பக்கம் தான் டைரக்ஷன், ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் இப்படி தான் வரும். அப்ப கீழே ஆக்ட் ஆகும் அப்படிங்கும்போது இந்த டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் இருக்குன்னா இது பெரிய ஃபோர்ஸ், இது சின்ன ஃபோர்ஸ். அப்ப M2G minus T equal to M2Aங்கிறது ஒரு ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் M1க்கு எழுதும் போது டென்ஷன் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம் இந்த இடத்துல M1A. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம எப்படி ஆட் பண்ணிருப்போம்னா, நம்ம சூடோ ஃபோர்ஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணிருப்போம். ஓகேங்களா? சூடோ ஃபோர்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, நியூட்டன் லாவை வந்து நம்ம வேலிட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் என்னது, சூடோ ஃபோர்ஸ். ஓகேங்களா? அப்ப டென்ஷன் இந்த இடத்துல நான் வந்து இன்னும் ஃபர்தரா மூவ் பண்ணும்போது நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப டென்ஷன் ஈக்குவல் இந்த பக்கம் எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம சூடோ ஃபோர்ஸும் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப டென்ஷன் ஈக்குவல் டு அந்த சூடோ ஃபோர்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். நார்மலான ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். எந்த மாஸோ அந்த மாஸ் யூஸ் பண்ணிட்டு அதோட ஆக்சலரேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப டென்ஷன் ஈக்குவல் டு M1A. அப்ப ஜஸ்ட் நம்ம இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம்னா, இல்லை நம்ம எப்பயும் போல கேன்சல் பண்ணோம்னா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது M2G ஈக்குவல் டு இந்த பக்கம் M1 M2 காமனா அதுக்கு A இருக்கு. அப்ப ஆக்சலரேஷன் என்னம்னா M2G டிவைட் பை M1 பிளஸ் M2, இந்த மாதிரி நம்ம ரிலேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு கொஞ்சம் பெரிய டாபிக்னே சொல்லலாம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அதாவது நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. அதாவது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்ல இருக்க அந்த ஒரு மொமெண்டம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், லீனியர் மோஷன். அந்த லீனியர் மோஷன்ல இருக்க அந்த ஒரு மொமெண்டம் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டமோட கன்சர்வேஷன் அழிவின்மை விதி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு டைம், பர்டிகுலர் டைம் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அந்த டைம்ல இருந்து அந்த நேர்கோட்டு இயக்கத்துல எப்பயுமே என்னதான் மாறாம இருக்கும்னா உந்தம் மாறாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உந்தம்ங்கிறது என்னது, மொமெண்டம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி எப்பயுமே மாறாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் உந்த அழிவின்மை விதி. ஓகேங்களா? கரெக்டா சொல்லணும்னா, இஃப் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் எ சிஸ்டம், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேல ஆக்டே ஆகல, நம்ம ஜஸ்ட் மூவ் பண்ணது மூவ் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆகாத வரைக்கும் the total momentum of the system remains constant. அந்த momentum of the system எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா தான் இருக்கும், மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இங்க இல்ல, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த absence of எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா என்னது, ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. அப்ப ஃபோர்ஸ் ஜீரோங்கும் போது எப்ப எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, மொமெண்டம் கான்ஸ்டன்ட், பி வெக்டார் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அப்ப மொமெண்டம் கான்ஸ்டன்ட்னா அது எப்படி எழுதலாம், மொமெண்டம் ஈக்குவல் டு ஒவ்வொரு பர்டிகுலர் டைமுக்கும் ஒரு மொமெண்டம் இருக்கும், டைமை பொறுத்தது மாறும். ஓகேங்களா? அப்ப ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும்போது P1 P2 P3 எக்ஸெட்ரா இதோட டோட்டல் மொமெண்டம் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இனிஷியலா ஒரு மொமெண்டம் இருந்துச்சுன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஒரு இது பார்த்தோம்னா அதோட டோட்டல் மொமெண்டம் எப்படி தான் இருக்கும், கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் எடுத்து பார்க்கும்போது நடுவில் மாறி இருக்கலாமா ஒழிய மொத்தமா பார்க்கும்போது அந்த ஒரு சிஸ்டம்க்கு மொமெண்டம் மாறாம இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா மொமெண்டம் எப்படி எழுதலாம், mass into velocity. அப்ப M1 V1 plus M2 V2 plus M3 V3 equal to constant. This equation shows the linear momentum of the individual particle may be changed. ஓகேங்களா? அதாவது இது mass M1 velocity 1 mass 2 velocity. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் ரெண்டா உடைஞ்சு போகுது அப்படின்னா, ஒரு பொருள் ரெண்டா உடைஞ்சு போகுது, இனிஷியலா அதோட மாஸ் வந்து 10 kg, வெலாசிட்டி வந்து ஒரு 5 மீட்டர் பர் செகண்ட் அப்படி இருக்குன்னா அது ரெண்டா போயிடுச்சு. ஒரு மாஸ் வந்து 6 kg, இன்னொரு மாஸ் வந்து 4 kg போயிடுச்சுன்னா அப்ப இதோட வேல்யூ என்ன இருக்கும்னா ஜஸ்ட்
அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், கம்மியா இருக்கும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி வர வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கணும். எதுக்கு? இந்த டோட்டல் மொமெண்டம்க்கு. இதோட மொமெண்டம் வேற மாதிரி மாறலாம். ஓகேங்களா, இதோட மொமெண்டம் வேற மாதிரி மாறலாம், இதோட மொமெண்டம் வேற மாதிரி மாறலாம். பட் இது ரெண்டும் வரும்ல, இது மல்டிபிள் பண்ணி ஒரு வேல்யூ, இதை மல்டிபிள் பண்ணி ஒரு வேல்யூ வரும்ல. இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 10 × 5 50க்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சொல்லுது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காது. பட் லீனியர் மொமெண்டம் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். டிபெண்ட்ஸ் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதாவது இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஏற்கனவே சொல்லியிருப்போம். அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. எது? நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். பட் லீனியர் மொமெண்டம் ஃப்ரேமை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவலன்ட் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லாக்கு ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்றாங்க கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். எப்படின்னா, ஜஸ்ட் கவனிங்க, நமக்கு தெரியும் ஒரு சிஸ்டத்தோட ரெண்டு மொமெண்டம் இருக்குன்னா அது வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர அந்த மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட். எப்படி? அது இனிஷியலா இருந்த ஸ்டேட்டுக்கோ அல்லது ஃபைனலா இருந்த ஸ்டேட்டுக்கோ ஈக்குவலா தான் இருக்கும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது. அப்ப m1v1 + m2v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்ம எழுதலாம். அப்ப இதை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? மாஸ் சேம் தான், எங்கேயுமே மாற போறது இல்லை. அப்ப வெலாசிட்டி டைமை பொறுத்து மாறுச்சுன்னா நம்ம அதை என்ன எழுதுவோம்? ஆக்சலரேஷன் எழுதுவோம். v1 டேர்ம்ஸ்க்காக a1 எழுதிருக்கேன், v2க்கு வந்து a2 எழுதிருக்கேன். அப்ப m நமக்கு என்னன்னு தெரியும்? நியூட்டனோட ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த ஒரு ஃபார்முலா. அப்ப f1 எழுதலாம், இதை f2 எழுதலாம். அப்ப மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், மாஸ் 1 ஆக்சலரேஷன் 1 வந்து f1, மாஸ் 2 ஆக்சலரேஷன் 2 f2 எழுதணும்னா f1 + f2 = 0 கிடைக்கும். நம்மளோட நியூட்டனோட தேர்ட் லா என்னது? எவ்ரி ஃபோர்ஸ் ஹஸ் an equivalent ஆப்போசிட் ஃபோர்ஸ். ஓகேங்களா, அதுதான். அப்ப f1 = மைனஸ் ஆஃப் f2. இந்த மைனஸ்ங்கிறது எதை குறிக்குது? அந்த ஆப்போசிட் டைரக்ஷன். நம்ம கொடுத்த அந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. அப்ப இது வந்து நியூட்டனோட தேர்ட் லாவையும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வந்து ஒபே பண்ணுது அப்படிங்கறத வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இதுல வந்து 2-3 டைப்பான क्वेश्चंस இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரீகாயிலிங் ஆஃப் எ கன், துப்பாக்கியின் பின்னடைவு. ஜஸ்ட் நம்ம ஒரு துப்பாக்கியை சுடும் போது அது வந்து புல்லட் ஃப்ரண்ட்ல போனுச்சுன்னா நம்ம கை வந்து பின்னாடி வரும். கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. அப்ப அந்த பின்னாடி வரதுக்கான காரணம் என்ன? காரணம் வந்து இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். என்னது காரணம்? வந்து இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். எப்படின்னா, ஜஸ்ட் நான் முதல்ல சொல்லிடுறேன் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ண போறோம், எந்தெந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க, ஃபைனலா வந்து எதனால வந்து அது பின்னாடி வருது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து vgங்கிறத நம்ம வெலாசிட்டி ஆஃப் கன் டினோட் பண்ணுவோம், vbங்கிறத வெலாசிட்டி ஆஃப் புல்லட். அதாவது கன்னா வந்து துப்பாக்கியின் திசை வேகம், இது வந்து தோட்டாவின் திசை வேகம். ஓகேங்களா, இது துப்பாக்கியின் திசை வேகம், இது தோட்டாவின் திசை வேகம். இது அதே மாதிரி இது தோட்டாவின் நிறை, இது துப்பாக்கியின் நிறை. ஓகேங்களா, மாஸ் ஆஃப் கன் அண்ட் மாஸ் ஆஃப் புல்லட். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் யூஸ் பண்ணும்போது இனிஷியலா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்னது? இனிஷியல் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் ஈக்குவலா இருக்கும். அதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். அப்ப இனிஷியலா ஒரு மொமெண்டம், ஒரு கன்னை வந்து நான் சுடவே இல்லை. ஓகேங்களா, ஜஸ்ட் கையில தான் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கன்னுக்கு வெலாசிட்டி இருக்கானா? இல்ல. மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் மொமெண்டம். அப்ப மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் மொமெண்டம். மாஸ் இருக்கு பட் வெலாசிட்டி இல்ல, இனிஷியலா கையில ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப இனிஷியல் மொமெண்டம் 0. ஓகேங்களா, இனிஷியல் மொமெண்டம் 0. ஃபைனல் மொமெண்டம் நான் சுட்ட ஒண்ணு என்ன ஆகும்னா புல்லட் முன்னாடி போகும், அதோட மாசும் முன்னாடி போகும், கன்னு அந்த கன்னோட மாசும் என்ன ஆகும்? ஜஸ்ட் பின்னாடி வரும். அப்ப மாஸ் மொமெண்டம்ங்கிறது மாஸ் இன்டு வெலாசிட்டி. அப்ப மாஸ் ஆஃப் கன் இன்டு வெலாசிட்டி ஆஃப் கன் பிளஸ் மாஸ் ஆஃப் புல்லட் இன்டு வெலாசிட்டி ஆஃப் புல்லட். ரெண்டா பிரிஞ்சிருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா, மொமெண்டம் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. இனிஷியலா இருந்த மொமெண்டம் வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அப்ப லா ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்டம் படி mgvg பிளஸ் mbvb ஈக்குவல் டு 0 நம்ம எழுதலாமா? இனிஷியல் மொமெண்டம், இது இனிஷியல் மொமெண்டம், இது ஃபைனல் மொமெண்டம். ஓகேங்களா, இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். அப்படி நம்ம எழுதும் போது நமக்கு ரீகாயில் வெலாசிட்டி, அதாவது அந்த கன்னு திரும்பி பின்னாடி வர அந்த வெலாசிட்டி தான் சொல்லுவாங்க. பின்னடைவு திசை வேகம். அந்த கன்னு நம்மளை நோக்கி பின்னாடி வரும்ல, அந்த திசை வேகம் ஓரளவு கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரீகாயில் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பின்னடைவு திசை வேகம். ஓகேங்களா, அது கேட்டாங்கன்னா ஜஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் கன்னு தான் அந்த ரீகாயில் வெலாசிட்டி. ஓகேங்களா, அப்ப அந்த வெலாசிட்டி ஆஃப் கன்னை மட்டும் இங்க வச்சுட்டு மீதி டேர்ம்ஸ்லாம் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா பிளஸ் mbvb வந்து மைனஸ் mbvb ஆயிடும், டிவைட் பை mg நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் ரீகாயில் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா, பின்னடைவு திசை வேகம். ஒருவேளை
அந்த நெகட்டிவ் சைன் எதை டினோட் பண்ணா நமக்கு தெரியும், அது வந்து கன் அந்த புல்லட் போனதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து புல்லட் போனதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கன் வந்ததுனால அந்த மைனஸ் சிம்பிள் வந்து அதுதான் டினோட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது வெலாசிட்டி ஆஃப் கன்னு மாஸ் ஆஃப் கன்னுக்கு எப்படி இருக்கு, இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு. நம்ம பார்த்த ஃபார்முலால velocity of gun mass of gunக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப அதுக்கு மீனிங் என்னன்னா, ஒருவேளை கன்னோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனா மாஸ் ஆஃப் கன் இன்க்ரீஸா இருந்தா வெலாசிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். பின்னாடி வர அந்த வேகம் டிக்ரீஸ் ஆகும். ஒருவேளை இந்த மாஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தா வெலாசிட்டி அதிகமா பின்னாடி வரும். அதுதான கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஒன்னு இன்க்ரீஸ் ஆனா இன்னொன்னு டிக்ரீஸ் ஆயிருக்கும். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஏன்னா சேமா தான் வேல்யூ இருக்க முடியும் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ங்கும் போது. அப்ப ஹையர் த மாஸ் எப்படி இருக்கு, ஹையரா இருக்கும் போது மாஸ் ஆஃப் த கன் லெஸ்ஸர் த வெலாசிட்டி ஆஃப் த ரீகாயில் கன். மாஸ் ஒருவேளை அதிகமா இருந்துச்சுன்னா வெலாசிட்டி ஆஃப் த கன் எப்படி திரும்பி பின்னாடி வர்றது வந்து கம்மியா இருக்கும். மாஸ் அதிகமா இருக்கும்போது வெலாசிட்டி கம்மியா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நம்ம வந்து ஃபயர் பண்ணும்போது, ஓகேங்களா, நிறைய படத்துல பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு ரைஃபிள் வச்சு ஃபயர் பண்ணும்போது ஷோல்டரோட வந்து அட்டாச் பண்ணி வச்சு ஃபயர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்ன, வேகமா ஷோல்டரோட வைக்கலன்னா ஜஸ்ட் அது அந்த கன்னோட மாஸ் மட்டும் தான் இருக்கும். ஜஸ்ட் ஷோல்டரோட நம்ம வச்சிட்டோம்னா அது ஒரே சிஸ்டமா ஆக்ட் ஆகி நம்மளோட மாசும் சேர்ந்து அந்த ஒரு சிஸ்டத்துக்கு இருக்கும். அப்ப முன்னாடி போற வெலாசிட்டியோட பின்னாடி வர்றது வந்து நம்மளோட மாஸ் சேர்ந்துச்சுன்னா, ஜஸ்ட் அந்த ஃபார்முலால எம்ஜிக்கு பதிலாக நம்மளோட மாசும் சேர்ந்துச்சுன்னா இது ரொம்ப அதிகமாயிடுமா, மாஸ் ரொம்ப அதிகமாயிடுனா வெலாசிட்டி என்ன ஆகும், ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஜஸ்ட் நம்ம ஷூட் பண்ணும்போது ஒரு ரைஃபிள் வச்சு ஷூட் பண்ணும்போது ஷோல்டரோட அட்டாச் பண்ணி வச்சு ஷூட் பண்ண சொல்றதுக்கான ரீசன் இதுதான். அந்த மொமெண்டம் வந்து குறைக்கிறதுக்காக. ஓகேங்களா? அந்த வந்து அடிக்கிற அந்த ஒரு இம்பாக்டை குறைக்கிறதுக்காக ஜஸ்ட் ஷோல்டரோட வச்சு நம்மளை வந்து ஷூட் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் ராக்கெட் ப்ரொபல்ஷன். அதாவது ராக்கெட் வந்து ஜஸ்ட் மேலே போறது. ஓகேங்களா? ராக்கெட்டை வந்து உந்தி விசையை கொடுத்து நம்ம மேலே போக வைக்கிறது. ஓகேங்களா? ராக்கெட் ப்ரொபல்ஷன். இதுலயும் ஒரு 5-6 டேர்ம்ஸ் இருக்கு. அதுல என்னன்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். M0ங்கிறது இனிஷியல் மாஸ் ஆஃப் த ராக்கெட். ராக்கெட் வந்து லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க ஒரு மாஸ். ஓகேங்களா? M0ங்கிறது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணணும். M0க்கு பதிலாக நம்ம வேற எம்ஐயோ அல்லது MRO யூஸ் பண்ணக்கூடாது. M0னா M0 தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப M0ங்கிறது என்னது, இனிஷியல் மாஸ். அந்த மாஸ் வந்து எதுவுமே குறையறதுக்கு முன்னாடி, ரெடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? அப்படி இருக்கிற ஒரு மாஸ் தான் வந்து இனிஷியல் மாஸ். ஓகேங்களா? எம்ங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து இதோட மாஸ் என்ன, இந்த ராக்கெட்டோட மாஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மாஸ் தான் அது இன்ஸ்டன்டேனியஸ் மாஸ். ஓகேங்களா? இன்ஸ்டன்டேனியஸ் மாஸ். அப்ப அதுதான் வந்து ஸ்மால் எம்ங்கிறது. ஜஸ்ட் எப்ப குறையும்னா மாஸ், நம்ம ஒரு ராக்கெட்ல வந்து ஃபியூவல் தான் மோஸ்ட்லி ஃபில் பண்ணி வச்சிருப்போம். ஜஸ்ட் மேல போக போக ஃபியூவல் குறையுமா, ஃபியூவல் குறையும்னா அதோட மாஸ் கன்ஃபார்ம் குறைஞ்சிக்கிட்டே தான். ஃபர்ஸ்ட் ஒரு 1000 kg இருக்குன்னா மேல போக போக அந்த ஃபியூவல் கொஞ்சம் கொஞ்சமா டிராப் ஆகும் கீழே. ஆமாங்களா? ஃபியூவல் கொஞ்சம் கொஞ்சமா டிராப் ஆகும். அப்ப மாஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்ப ஒரு பர்டிகுலர் டைம்ல கேட்டாங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல இருக்க அந்த மாஸ் தான் என்னது, இன்ஸ்டன்டேனியஸ் மாஸ், கன நேர நிறைன்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம என்ன டினோட் பண்ணுவோம், எம்னு டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸ். அதாவது ஒருவேளை ராக்கெட் மேல போகணும்னா என்ன ஆகணும், கீழே வந்து பார்த்துருப்பீங்க ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நெருப்பா கீழே வரும். ஆமாங்களா? அது வந்து ஜஸ்ட் ஒரு கேஸ் தான். அந்த கேஸ் வந்து அதுதான் வெலாசிட்டி ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸ் அப்படிங்கறத வந்து எதுல டினோட் பண்ணுவாங்க, யூன்னு டினோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி விங்கிறத எதுல டினோட் பண்ணுவாங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் ராக்கெட் அட் எனி இன்ஸ்டன்ட். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல ராக்கெட்டோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் லான்ச் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அப்படிங்கும் போது அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல வெலாசிட்டி ஆஃப் த ராக்கெட் வேணும்னா அதுக்கு வந்து யூஸ் பண்றது டிங்கிற சிம்பிள், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. MRங்கிறது வந்து ரெசிடுவல் மாஸ் ஆஃப் த என்டையர் கண்டெய்னர் ஆஃப் த ராக்கெட். ரெசிடுவல் மாஸ்னா ஜஸ்ட் அந்த ஃபுல் ஃபியூவலும் தீண்ட வாட்டி ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்கும்போது ஒரு அந்த ராக்கெட்டுக்கு அந்த ஒரு மாஸ் தான் என்னது, ரெசிடுவல் மாஸ். அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல தான், அந்த ரெசிடுவல் மாஸ் இருக்கிற டைம்ல தான் மேக்ஸிமம் வெலாசிட்டி அடையும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் வெலாசிட்டி ராக்கெட் எப்ப அடையும், அந்த ஃபுல் கேஸும் வெளியே போன வாட்டி மேக்ஸிமம் வெலாசிட்டியை ரீச் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி நியூட்டனோட செகண்ட் லா யூஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன், மாஸ் வந்து மாறும், சில இடத்துல வெலாசிட்டி வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப மாஸ் இந்த இடத்துல மாஸ் தான் மாறுது. அப்ப dm/dt ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ். அது எப்படி சொல்லலாம், ரேட் ஆஃப்
சேஞ்ச் ஆஃப் மாஸ், காலத்தை பொறுத்து நிறை குறையுது. ஆமாங்களா? அந்த கொஞ்சம் கொஞ்சமான மாஸ் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு. அதை வேற எப்படி சொல்லலாம்? ரேட் ஆஃப் ஃபியூவல் கன்சம்ஷன். இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? ஃபியூவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கன்சம்ஷன் பண்ணிட்டு இருக்குது ராக்கெட். இல்ல வேற எப்படி சொல்லலாம்னா அந்த ஃபியூவல் வந்து எஜெக்ட் ஆகுது. இந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம் அந்த டேர்மை யூஸ் பண்றதுக்காக. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ்ன்னு கொடுத்தாலும் நம்ம dm/dt தான் யூஸ் பண்ணுவோம். இதே ரேட் ஆஃப் ஃபியூவல் கன்சம்ஷன் அல்லது ரேட் ஆஃப் எஜெக்ஷன் ஆஃப் ஃபியூவல், இந்த மாதிரி எதை கொடுத்தாலும் நம்ம எதை தான் யூஸ் பண்ணுவோம்? dm/dt தான் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் இதுல என்ன ஒரு 4 டேர்ம்ஸ் இருக்கு क्वेश्चंस கேட்கறதுக்கு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து thrust on the rocket. thrustங்கிறது நத்திங் பட் ஃபோர்ஸ் தான், ஒரு உந்து விசை. ஜஸ்ட் பெர்பெண்டிகுலரா கீழே, ஓகேங்களா? அந்த உந்து விசை எந்த பக்கம் இருக்கும்? கீழே இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஃபியூவல் கீழே வரும். ஃபியூவல் கீழே வரனால அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன், நியூட்டனோட தேர்ட் லா படி எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an equivalent and ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா மேல வந்து ராக்கெட்டை வந்து புஷ் பண்ணும். அந்த புஷ் பண்ற அந்த ஒரு விசைக்கு பேர் தான் த்ரஸ்ட், இல்லைன்னா உந்து விசைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? த்ரஸ்ட் ஆன் த ராக்கெட். அப்ப F = ma தான். இந்த இடத்துல மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் போது இந்த இடத்துல எது சேஞ்ச் ஆகல? வெலாசிட்டி சேஞ்ச் ஆகல. அந்த ஃபியூவல் கீழே வர அந்த இது சேஞ்ச் ஆகல. ஜஸ்ட் இதுதான் சேஞ்ச் ஆகுது. மாஸ் தான் டைமை பொறுத்து மாறிட்டு இருக்கு. மைனஸ் எம்ஜிங்கிறது இது இன்னொரு ஃபோர்ஸ். ஓகேங்களா? மைனஸ் இது ஆப்போசிட் டைரக்ஷன்ங்கிறதுனால இந்த மைனஸ். இந்த மைனஸ் எம்ஜிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா மைனஸ் எம்ஜி போடுவோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணல, நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எம்ஜி டேர்ம் இருக்காது. சேம் ஃபார்முலா, ஃபோர்ஸ் தான் த்ரஸ்ட். அந்த ராக்கெட் மேல கொடுக்குற த்ரஸ்ட் தான். அதுக்கான ஃபார்முலா கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணோம்னா மைனஸ் எம்ஜி, கன்சிடர் பண்ணலம்னா அந்த எம்ஜி வராது. வெறும் மைனஸ் யூ dm/dt மட்டும் தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் த ராக்கெட்னா இந்த பக்கம் ஃபோர்ஸ் தான் இருந்துச்சு. ஃபோர்ஸ்க்கு பதிலாக ma நம்ம அப்ளை பண்ணலாம். m இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா டிவைட் பை m வந்துருமா? அப்ப இந்த இடத்துல ஒரு mg இருந்துச்சு, இங்க ஒரு m எதுவுமே இல்லை. அப்ப இந்த m இங்க வந்தா இங்க ஒரு m, மைனஸ்க்கு அப்புறம் இங்க ஒரு m வந்துடும். அப்ப இந்த m-உம் இங்க இருந்த ஒரு m கேன்சல் ஆயிருக்கும். அப்ப மீதி என்ன நமக்கு கிடைக்கும்னா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு u டிவைட் பை m dm/dt மைனஸ் g அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் என்னது? ஆக்சலரேஷன். சேம் கண்டிஷன் இந்த இடத்துல நம்ம கிராவிட்டியை நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா um into dm/dt. இந்த இடத்துல கிராவிட்டியை நெக்லெக்ட் பண்ணோம்னா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு சொன்னோம்ல, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா அதுக்கான ஃபார்முலா ராக்கெட்டோட அந்த கனநேர திசை வேகம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம்? vங்கிறத நம்ம என்ன சொல்லிருந்தோம்? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. uங்கிறது என்னது? அந்த ஃபியூலோட வெளியில வர அந்த ஒரு வெலாசிட்டி. ஓகேங்களா? u into log e m0/m. m0ங்கிறது அந்த இனிஷியல் மாஸ் ஆஃப் த இது அந்த ஒரு ராக்கெட். ஓகேங்களா? இனிஷியல் மாஸ் ஆஃப் த ராக்கெட். mங்கிறது அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட், எந்த இன்ஸ்டன்ட்ல எந்த டைம்ல நம்ம கண்டுபிடிக்கணுமோ அந்த டைம்ல இருக்க அந்த ஒரு மாஸ், அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் மாஸ். மைனஸ் ஜிடி. ஓகேங்களா? மைனஸ் ஜிடி அந்த கிராவிட்டியை பொறுத்து. இப்ப கிராவிட்டி இல்லைன்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? இதை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்ப அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு மீதி இந்த ஒரு டேர்ம் மட்டும் வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2.303 log 10 m0 டிவைடட் பை m அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த கிராவிட்டி நெக்லெக்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் த இந்த நெக்லெக்ட் பண்ண அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பர்ன்ட் ஸ்பீட். அதுல என்ன இருக்கு? பர்ன்ட் ஸ்பீட் ஆஃப் த ராக்கெட். பர்ன்ட் ஸ்பீட்னா ஜஸ்ட் பவுண்ட் அவுட் ஸ்பீட்னா அந்த ஃபியூவல் வெளியே வருது இல்ல, அந்த வெளியே வர அந்த வேகம், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு வந்து இன்னொரு சிம்பிள் என்னன்னா விபின்னு புது சிம்பிள் ஒன்று யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அல்லது வெலாசிட்டி மேக்ஸிமம் எங்க ரீச் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மொத்த ஃபியூவலும் வெளியே வந்த வாட்டி மேக்ஸிமம் வெலாசிட்டியை அந்த ராக்கெட் வந்து ரீச் பண்ணும். அப்ப மேக்ஸிமம் வெலாசிட்டி அல்லது பர்ன்ட் வெலாசிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா என்னது? u log e m0. மேல யூஸ் பண்ண ஃபார்முலாவே தான் m0 டிவைடட் பை mr. mrங்கிறது என்னது? ரெசிடுவல் மாஸ். அங்க நம்ம என்ன யூஸ் பண்ணிருப்போம்? வெறும் அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டுக்கான மாஸ் யூஸ் பண்ணிருப்போம். இந்த இடத்துல ரெசிடுவல் மாஸ், மீதி அந்த ஃபுல் ஃபியூவலும் வெளியே போன வாட்டி அந்த ராக்கெட்டோட மாஸ் என்ன அப்படிங்கிறது தான் ரெசிடுவல் மாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரெசிடுவல் மாஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் கன்சிடரேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்ல ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? 2-3 அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி இதில் கேட்கலாம். நெக்ஸ்ட் இம்பல்ஸ். இம்பல்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, இதுவும் ஒரு வகையான ஃபோர்ஸ் தான். ஒரு பர்டிகுலர் டைம்ஸ், ஓகேங்களா, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம்ல ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இம்பாக்ட் ஆகுறது. ஓகேங்களா? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம்ல ஒரு இடத்துல படுறதுக்கு பேர் தான் என்னது? இம்பல்ஸ், இல்லைன்னா இம்பல்சிவ் ஃபோர்ஸ். தமிழ்ல கனதாக்கு விசைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? when a large force acts on a body for very small time
then product of average force for that time and time is called. அந்த ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸோட ஆவரேஜ் ஃபார் பர்டிகுலர் டைமுக்கான ஆவரேஜ் ஃபோர்ஸையும் அதோட டைமையும் மல்டிபிள் பண்ணணும். எந்த டைம்ல எவ்வளவு நேரம் அந்த இடத்துல இம்பாக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு கிடைக்கிறதுக்கு பேர் தான் என்னது, இம்பாக்ட். அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், எஃப் இன்ட்டு டிடி, அந்த ஸ்மால் டைமை நம்ம டிடின்னு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நியூட்டன் செகண்ட்ல வரும் நமக்கு என்ன தெரியும், எஃப் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம்ங்கிறது என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், காலத்தை பொறுத்து மொமெண்டம் வருது, டிபி பை டிடி. அப்போ நமக்கு டிபி மட்டும் வேணும், மொமெண்டம் தான் வேணும் அப்படின்னா எஃப் பக்கத்துல என்ன வந்துடும், டிடி வந்துடும். இதை இன்டகிரேட் பண்ணும் போது மொமெண்டம் என்னது, மொமெண்டம் மாறுது எங்க இருந்து, இனிஷியல் டு ஃபைனல், ஃபைனல் டு இனிஷியல், இனிஷியல் டு ஃபைனல். அப்போ இனிஷியல் டு ஃபைனல் ஈக்குவல் டு எஃப் டிடி. ஓகேங்களா. அப்போ இதை நம்ம டிபிஐ இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், டீன்னு கிடைக்கும். அப்போ மேலே என்ன இருக்கு, பி இனிஷியல் பி ஃபைனல். நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் யூஸ் பண்ணுவோம். அப்போ பி ஃபைனல் மைனஸ் பி இனிஷியல் ஈக்குவல் டு எஃப்டிடி. நம்ம என்ன எழுதலாம், ஐன்னு எழுதலாம். அதுதான் இம்பல்ஸ். ஓகேங்களா. அப்போ இம்பல்ஸ்ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, impulse is a force is equal to rate of change of momentum. அதாவது change in momentum, rate of change of வராது, change in momentumக்கு ஈக்குவலா இருக்கும். எது, impulsive force change in momentumக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப இதோட யூனிட் எப்படி எழுதலாம், நம்ம மேல சொன்ன மாதிரி f into dt, நியூட்டன் இன்ட்டு, அதாவது f னா ஃபோர்ஸ், t னா டைம். ஓகேங்களா. ஃபோர்ஸ் டைம், ஃபோர்ஸ்னா நியூட்டன், டைம்னா செகண்ட். அப்ப நியூட்டன் செகண்ட், இல்லைன்னா வேற மாதிரி எழுதணும்னா kg மீட்டர் செகண்ட் பவர் -1. இதே வந்து டைமென்ஷன் எழுதும்போது கேஜிக்கு வந்து எம், மீட்டருக்கு எல், செகண்ட் பவர் -1க்கு டி பவர் -1, இப்படி டைமென்ஷன்ல எழுதலாம். சில இடத்துல வந்து நமக்கு கிராஃப் கொடுத்துருவாங்க, அதாவது ஃபோர்ஸ் டைம் கிராஃப் கொடுத்துட்டு இம்பல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபோர்ஸ் டைம் கிராஃபோட ஏரியா. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபோர்ஸ் டைம் கிராஃபோட ஏரியா என்ன கொடுக்கும்னா நமக்கு இம்பல்ஸ் கொடுக்கும். ஃபோர்ஸ் டைம் ஏரியா அண்டர் force time curve is equal to impulse. impulse எது கொடுக்கும், கனத்தாக்கு விசைய force time graph ஓட ஏரியா. ஏரியாங்கிறது ஜஸ்ட் ஒரு டயக்ராம் இருக்கு அப்படின்னா, இந்த டயக்ராம் இருக்குன்னா இதுதான் அது கவர் பண்ண அந்த ஏரியா. ஓகேங்களா. அப்ப இம்பல்ஸ் வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஓகேங்களா. இம்பல்ஸ் வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அப்ப வெக்டர் குவான்டிட்டிக்கு போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா அந்த வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். இதோட வேல்யூ சம்திங் ஒரு 20 வருது, இதோட வேல்யூ ஒரு 10 வருதுன்னா அப்போ இம்பல்ஸ் எவ்வளோ, 20 - 10 = 10 மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டியா இருந்தா நம்ம மொத்தமா அப்படியே எடுத்துக்கும். ஓகேங்களா. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், அந்த எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரே ஒரு ஆக்சிஸ்ல தான் இருக்கு, மேல் பக்கம் மட்டும் தான் இருக்கு, கீழ் பக்கம் அதாவது நெகட்டிவ் ஆக்சிஸ், நெகட்டிவ் பக்கம் போகவே இல்லை. அப்ப ஜஸ்ட் நம்ம இதை பிரிச்சோம்னா இதோட வேல்யூ 1 2, இங்க 1 2 3 4. ஓகேங்களா. இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இதை எப்படி நம்ம பிரிக்கலாம்னா, இது வரைக்கும் ஒரு பார்ட்டாவும் இதை இன்னொரு பார்ட்டாவும் பிரிக்கலாம். ஜஸ்ட் இம்பல்ஸ் எப்படி எழுதலாம், இது வந்து ஒரு செவ்வகம் மாதிரி இருக்கா, சதுரம், அதாவது ஸ்கொயர்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு 2, இது ஒரு 2. அப்ப ரெண்டு பக்கமும் சேமா இருந்தா அது வந்து சதுரம், ஸ்கொயர். அப்ப ஏ ஸ்கொயர்னு யூஸ் பண்ணுவோம், அதோட ஏரியாக்கான ஃபார்முலா. இதே ஒரு முக்கோணமா நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் இருக்குதுன்னா அதுக்கான ஃபார்முலா ஆஃப் எல்பி, ஆஃப் இன்ட்டு பிஹெச் எழுது, எல் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹெச் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஆஃப் பிரெத் இன்ட்டு ஹைட், அந்த ஹைட்டையும் பிரெத்தையும் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, 2, இங்க ஒரு 2. அப்ப 2 × 2 2 ஸ்கொயர் அதானே. அப்ப 2 ஸ்கொயர் பிளஸ் ஆஃப், இந்த இடமும் என்னதான் இருக்கு, 2 to 4 வந்து 2 தான், இந்த இடமும் என்னதான் 2 தான், 0 to 2 2. அப்ப 2 × 2 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 ஸ்கொயர் 4 + 2 6. அப்ப இம்பல்ஸோட வேல்யூ என்னது, 6 நியூட்டன் செகண்ட், சாரி 6 நியூட்டன் செகண்ட். நெக்ஸ்ட் இம்பல்ஸ்ல வேற மாதிரி என்ன क्वेश्चन கேட்கலாம்னா, ரெண்டு மாடல் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைரக்டான மெத்தட். டைரக்டான மெத்தட் என்னன்னா, ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் அல்லது இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, ஜஸ்ட் ஒரு பாலை நம்ம டிராப் பண்றோம், ஜஸ்ட் ஒரு பெர்பெண்டிகுலரா ஒரு ஆங்கிள் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் ஒரு பாலை டிராப் பண்றோம். அப்படி டிராப் பண்ணும் போது இம்பல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இம்பல்ஸ்ங்கிறது எதுக்கு ஈக்குவல், சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு ஈக்குவல், சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு ஈக்குவல். அப்ப பி ஃபைனல் மைனஸ் பி இனிஷியல். ஒரு மாஸ் எம்னு கன்சிடர் பண்றோம், அது வர வெலாசிட்டி பி, திரும்பி அதே வெலாசிட்டியில போகுது, எம்ங்கிற மாஸ் பிங்கிற வெலாசிட்டியில ஆப்போசிட் டைரக்ஷன்ல கீழே வந்துட்டு மேலே போகுது. ஓகே, ஜஸ்ட் பவுன்ஸ் ஆகி மேலே போகுது. அப்ப ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ஃபைனல்ங்கிறது நம்ம போட்ட வெலாசிட்டி வினா திரும்பி போன வெலாசிட்டி எப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதால நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மைனஸ் வி. அப்ப மைனஸ் எம்வி மைனஸ் ஆஃப் நம்ம போட்ட வெலாசிட்டி நார்மலா வி தான், அப்ப எம் வி. அப்ப மைனஸ் 2mv யூஸ் பண்ணுவோம்.
இதை வெறும் மேக்னிடியூட் மட்டும் நம்ம பார்த்தோம்னா என்னன்னு எடுக்கிறோம், இம்பல்ஸ் ஈக்குவல் டு 2mv. இந்த ஃபார்முலாவும் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இம்பல்ஸ்க்கான ஃபார்முலா ஜஸ்ட் ஒரு இடத்துல பட்டு திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகி வருதுன்னா அதுக்கான இம்பல்ஸ்க்கான ஃபார்முலா 2mv. இதே ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஒரு பர்டிகுலர் ஆங்கிள், எப்படி ஒரு வால் இருக்கு, ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வந்து இன்சிடென்ட் ஆகிட்டு சேம் ஆங்கிள் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. ஓகேங்களா, அப்ப அதை வச்சு எப்படி நம்ம இம்பல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா இதுல வந்து ரெண்டு வகையான ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு இந்த பால் இந்த வாலோட இந்த சுவரோட மேக் பண்ற ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா இந்த ஒரு பர்பெண்டிகுலர் இருக்குல்ல அந்த பட்ட ஆங்கிளுக்கான அந்த பர்பெண்டிகுலர் அதாவது நார்மல்னு கொடுத்துருப்பாங்க, அதோட மேக் பண்ற ஆங்கிள் இதை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க கொஸ்டின்ல ஒன்று படம் டயக்ராம் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா வேர்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. எப்படின்னா ஒன்று வந்து இந்த பால் மேக்ஸ் அன் ஆங்கிள் வித் வாலோட மேக் பண்ற ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மேக்ஸ் அன் ஆங்கிள் வித் நார்மல் அல்லது வித் பர்பெண்டிகுலர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா அது இந்த ஆங்கிள் அர்த்தம். ஓகேங்களா, எதனால இவ்வளவு குறிப்பிட்டு சொல்றோம்னா ஃபார்முலா வந்து மாறும். ரெண்டு ஆங்கிள் இருந்துச்சுன்னா ஃபார்முலா மாறும். இது நம்ம உங்களுக்கு சொன்ன மாதிரியே தான் இம்பல்ஸ்க்கான ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இல்லாம ஜஸ்ட் இம்பல்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இம்பல்ஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அப்ப 2mv நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்பதான் டெரைவ் பண்ணி பார்த்தோம். இதே இஃப் எ பால் ஹிட்ஸ் எ ரிஜிட் வால் வித் எ பர்டிகுலர் ஆங்கிள்னா மேக்ஸ் அன் ஆங்கிள் வித் வால், மேக்ஸ் அன் ஆங்கிள் வித் வால். ஓகேங்களா, இப்படி ஒரு இந்த ஆங்கிள் அதுக்கு பேர். ஓகேங்களா, மேக்ஸ் அன் ஆங்கிள் வித் வால்னா வாலோட ஒரு ஆங்கிள் மீட் பண்ணுது. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா 2mv sin தீட்டான்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, 2mv sin தீட்டா டெரிவேஷன் உங்களுக்கு தேவையில்ல, டெரிவேஷன் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து அந்த அளவுக்கு நீடட் இல்லை. ஓகேங்களா, ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. 2mv sin தீட்டா இந்த ஆங்கிள் யூஸ் பண்ணோம்னா ஒருவேளை வித் நார்மல் அல்லது பர்பெண்டிகுலர், இந்த ஆங்கிள் மேக் பண்றது நார்மலோட அந்த பர்பெண்டிகுலர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நார்மல்னு சொல்லுவோம். அப்ப பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் அல்லது இந்த நார்மலோட மேக் பண்ணுது ஆங்கிள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஆங்கிள் என்னன்னு சொல்லுவோம், ஆல்ஃபான ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மாற்றி ஒரு ஆங்கிள் யூஸ் பண்றோம். ஓகேங்களா, அப்ப அது என்ன யூஸ் பண்ணுவோம், 2mv cos ஆல்ஃபா மேக்ஸ் அன் ஆங்கிள் வித் வாலோட ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுச்சுன்னா sin தீட்டா. இதே வந்து ஒரு பர்பெண்டிகுலரோட ஆங்கிள் மேக் பண்ணுச்சுன்னா அது என்னது, cos ஆல்ஃபா. ஓகேங்களா, I ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் முக்கியம், ரெண்டு கண்டிஷனோட நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரெண்டு கண்டிஷன், ரெண்டுக்கும் ரெண்டு கண்டிஷன். இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு சம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு சம் பார்க்கலாம். எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் ஒரு பொருளோட மாஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு ஸ்பீட்ல வருதுன்னா 100 மீட்டர் per செகண்ட். மேக் 60 டிகிரி வித் வால், இம்பாக்ட் ஆன் த வால் வித் 60 டிகிரி, வாலோட 60 டிகிரி மேக் பண்ணி இம்பாக்ட் பண்ணுது. அப்ப கொஸ்டின் எப்படி, இந்த ஆங்கிள் அவங்க கொடுத்துருக்காங்க, வாலோட ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் மேக் பண்ணுறது அது 60 டிகிரி, எவ்வளவு ஸ்பீட்ல வருது 100 மீட்டர் per செகண்ட். மாஸ் எவ்வளோ 3 kg. கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, கான்டாக்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இம்பல்ஸ்னா அது டைம் கன்ஃபார்ம் டிபெண்ட் பண்ணிருக்கும். அப்போ அந்த எவ்வளோ டைம் இருக்குன்னா டைம் ஈக்குவல் டு 0.2 செகண்ட். அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம் எவ்வளோ 0.2 செகண்ட் இருக்கு. அப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த பால் ஆன் த வால், இந்த பால் வந்து அந்த சுவர் மேல எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து கொடுத்துச்சு அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபோர்ஸ் தான் கொஸ்டினா கேட்குறாங்க. இம்பல்ஸ்க்கான ஃபார்முலா என்னது, இங்க ஒரு இம்பாக்ட் நடக்குது. அப்ப இம்பல்ஸ்க்கான ஃபார்முலா I ஈக்குவல் டு F இன்டு T. ஆமாங்களா, அப்ப F ஈக்குவல் டு I பை T. ஐக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இங்க ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் மேக் பண்ணுது. அப்ப 2mv, அந்த ஆங்கிள் எப்படி இருக்கு, வித் வாலோட இருக்கு. அப்ப sin தீட்டா டிவைடட் பை டைம். இப்ப 2 இன்ட்டு மாஸ் எவ்வளோ 3 இன்ட்டு வெலாசிட்டி 100 இன்ட்டு sin எவ்வளோ sin 60. sin 60யோட வேல்யூ √3/2, √3/2 ஹோல் டிவைடட் பை இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம், ஹோல் டிவைட் பை டைம் வந்து 0.2. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 3 × 100 300√3 டிவைட் பை 0.2. ஜஸ்ட் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 கேன்சல் பண்ணோம்னா 15 வருமா, 0.2 3 கேன்சல் பண்ணா 15. அப்போ 1500√3, அதுதான் என்னது இம்பல்சிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல சாரி நம்ம கண்டுபிடிச்சது ஃபோர்ஸ். ஓகேங்களா, நம்ம கண்டுபிடிச்சது இம்பல்ஸ் இல்ல
ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸுங்கும் போது இங்கே என்ன யூனிட் வரும்? நியூட்டன். ஓகேங்களா? 1500√3 நியூட்டன் அப்படிங்கிறது தான் நமக்கு கொஷினாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து இம்பல்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது. ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்? கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அண்டு இம்பல்ஸு, அதுக்கு முன்னாடி லிஃப்ட் மோஷன், இது மூணும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.